நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தின் போது பாஜக உறுப்பினர்களை தாக்கியதாக ராகுல் காந்தி மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு. அம்பேத்கர் குறித்த அமித்ஷாவின் சர்ச்சை பேச்சு விவகாரம் தொடர் அமளியால் நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் பாஜக உறுப்பினர்கள் தன்னை தாக்கியதாக புகார். மக்களவைத் தலைவருக்கு மல்லிகார்ஜுன கார்கே கடிதம். ஈரோட்டில் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் 2வது கோடி பயனாளிக்கு மருந்து பெட்டகத்தை வழங்கினார் முதலமைச்சர் ஸ்டாலின். சென்னை மாங்காடு அருகே மின்கம்பி உரசியதில் தீப்பிடித்து எரிந்த பெட்டக சரக்குந்து. தீ கட்டுப்படுத்தப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்ப்பு. அம்பேத்கர் குறித்த அமித்ஷா சர்ச்சை பேச்சு விவகாரத்தில் அமைதி காப்பது ஏன்? எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் ரகுபதி கேள்வி. வேலூர் அருகே பெண்ணை தாக்கிக் கொன்ற சிறுத்தையை பிடிக்க நடவடிக்கை. ஆளில்லா வான்கலன் மூலம் தேடும் பணி தீவிரம். புதுச்சேரியில் உப்பனாறு பாலம் கட்டுமான பணியில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக புகார். நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுகவினர் போராட்டம். கடந்த 5ஆம் தேதி சிறைபிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 14 பேரை தண்டத்தொகை விதித்து விடுவித்தது இலங்கை நீதிமன்றம். கர்நாடகாவில் இருந்து தண்ணீர் திறப்பு குறைக்கப்பட்டதால் மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டுவதில் தாமதம்.